மீட்புக்கு நமது குழு வரும் வரை இந்த தம்பி வந்து வழிகாட்டுறதுக்காகவும் அந்த பாம்பை எங்க பார்த்தோம்னு சொல்றதுக்காகவும் காத்திருக்கிறார். இந்த ப்ளூ கலர் வீடா? இது நம்ம இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கன்னிகைப்பேர் என்ற கிராமம். இங்கிருந்து நண்பர் கோகுலகிருஷ்ணன் அழைச்சிருக்கிறாரு. ராஜவீதின்னு ஒரு தெருவுல ஒரு கனமான பாம்பை பார்த்துட்டோம். அது ரொம்ப நேரமா அங்கே இருக்குது. நாங்களே ஏதோ சின்ன கல்லெல்லாம் தூரமா இருந்து போட்டு பார்த்தோம், நகரவே இல்லை. அதை பார்த்தா ஒரு அச்சுறுத்தலா இருக்கு, கட்டாயம் அது மீட்கப்படணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம குழுவோட இங்க வந்து அடைஞ்சாச்சு. இப்ப நம்ம பாம்பையும் பார்த்துட்டோம். இது ஒரு உடைந்து போன பைப்புக்குள்ள இருக்குது. நம்ம அதை பின்பக்கமா பார்த்தோம்னா அது இன்னொரு பக்கமாக அப்படியே வெளியேற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அதை சுத்தி மனிதர்கள் நடமாடுறாங்க, தனக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி உணருது. மெதுவா அந்த பைப்போட இன்னொரு பகுதி வழியா அது வெளியேற ஆரம்பிக்குது. இந்த பாம்பு ஆபத்து இல்லாத பாம்பு அப்படின்னு நம்ம கண்டறிந்த உடனே அங்க இருக்கவங்க கிட்ட சொன்னோம், இது ஆபத்து இல்லைங்க, இது எப்படியே விட்டுடலாம் அப்படின்னும். ஆனா இங்க குழந்தைகள்லாம் நடமாடுவாங்க சார், அவங்களுக்கு எது ஆபத்தான பாம்பு எது ஆபத்து இல்லாத பாம்புன்னு தெரியாது. அதனால இதை கட்டாயம் மீட்டு நம்ம வந்து வேற இடத்துல எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு அவங்க வேண்டுகோள் விடுத்ததால அந்த மீட்பு பணியை தொடர ஆரம்பிச்சிட்டோம். வால் எவ்வளவு மட்டும் இதுதான் 2 தலை பாம்புன்னுவாங்க. வால் வந்து தலை மாதிரியே இருக்கும். இப்போது இங்கே நமது குழுவால் மீட்கப்படும் இந்த பாம்பை வந்து இருதலை மணியன், மண்ணுளி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் நஞ்சற்ற பாம்பு. இந்த பாம்பினால் யாருக்கும் ஆபத்து கிடையாது. இது வந்து விவசாய நிலங்களுக்கு இதோட கழிவுகள் ஒரு நல்ல உரம். எனவே இந்த பாம்பு இந்த பகுதியிலே இருக்கலாம். ஆனா அங்க இருக்க மக்களின் வேண்டுகோள் படி இதை வந்து மீட்டு மறுபடியும் நம்ம ரீலோகேட் பண்ணுவோம் வேறு இடத்துல. அதுக்கு உகந்த இடத்துல இந்த பாம்பை வந்து நம்ம விடுவிச்சாச்சு. இப்போ அந்த பதிவு தான் இது முழுக்க நம்ம பார்க்குறோம். இந்த பாம்பை கொஞ்சம் நெருக்கமாக படம் பிடித்து அடையாளப்படுத்தும் வகையில் இதில் நம்ம காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஒரே மாதிரி இருக்கும். இது தலைமா, அவங்க கையில இருக்குது வால். தலைய வாழ ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா அது விவசாயத்துக்கு ரொம்ப நல்லதுமா. அதோட கழிவு வந்து நல்ல உரம் விவசாயத்துக்கு. 1 ஏக்கர் நிலத்துல அந்த ஒரு பாம்பு இருந்தா கழிவு. இனிமேல் தான் போன் பண்ண. வழக்கமாக பாம்புகள் வந்து மீட்பாளர்கள் கையில பிடிப்பட்ட உடனே 2 விஷயத்த செய்யும். ஒண்ணு வந்து கடிக்க முயற்சி பண்ணும் தன்னை தற்காத்து கொள்ள. அதே நேரம் பயத்துல வந்து அதோட கழிவுகள், அது இயற்கை உபாதை, அந்த மலம் கழிக்கிறது, அந்த வேஸ்ட் தண்ணீர்லாம் வந்து நம்ம மேலேயே கூட பீச்சு அடிச்சிடும். அந்த நிகழ்வை இந்த பாம்பும் செய்யுது. இந்த பாம்பு தோலை உரிக்கிறதுக்காக இந்த ரஃப்பான அந்த உடைந்த பைப்பு கீழே பதுங்கி இருந்திருக்குது. இந்த பாம்புகள் குறித்து அங்க பல்வேறு சந்தேகங்களை வந்து எழுப்புறாங்க சுற்றி இருந்தவங்க. அதற்கான பதிலையும் நம்ம அங்க கொடுக்குறோம். இது முற்றிலும் நஞ்சற்ற பாம்பு. இதனால வந்து எந்த உயிருக்கும் ஆபத்து கிடையாது. அது உணவாக உட்கொள்ளும் சிறு சிறு பூச்சிகளை தவிர வேற எந்த உயிருக்கும் இந்த பாம்பினால் ஆபத்து கிடையாது. இது மிக அரிதாக கடிக்கக்கூடும். மிக அரிது. இந்த பாம்பு கடிக்க உட்படுறது வந்து மிக அரிது. மிகவும் மென்மையான பாம்பு. இது ஒரு வகையில பார்த்தா ஒரு பெரிய மண்புழுன்னு சொல்லலாம். அப்படிதான் அதோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும்.